ஏற்கனவே அமலில் இருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தற்போது அறிவித்துள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கும் என்னென்ன வித்தியாசம் என்பது பற்றி இனி பார்க்கலாம். பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியரின் சம்பளத்தில் எந்த பிடித்தமும் செய்யாமல் முழுமையாக அவருக்கு வழங்கப்படும். ஆனால் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் அகவிலைப்படியில் 10% பிடித்தம் செய்யப்படும். பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஒரு ஊழியர் பணி நிறைவடையும் மாதத்தில் வாங்கும் சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக கிடைக்கும். ஆனால் தமிழக அரசு அறிவித்துள்ள ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியரின் கடைசி 12 மாத சம்பளத்தின் சராசரியில் 50% ஓய்வூதியம் கிடைக்கும். பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியர் ஓய்வு பெறும் சமயத்தில் பணிக்கொடை கட்டாயம் கிடைக்கும். ஆனால் புதிய திட்டத்தில் பணிக்கொடை வழங்க பரிந்துரை மட்டுமே செய்யப்பட உள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அரசின் மீது மட்டுமே 100% நிதிச்சுமை இருக்கும். ஆனால் தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ள ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியரும் பங்கெடுப்பதால் அரசுக்கு நிதிச்சுமை குறையும். பழைய ஓய்வூதிய திட்டத்தில் 30 ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு முழு ஓய்வூதியமும், அதற்கு குறைவாக பணியாற்றியவர்களின் பணிக்கால அளவிற்கு ஏற்ற ஓய்வூதியமும் வழங்கப்படும். ஆனால் தமிழக அரசு அறிவித்துள்ள ஓய்வூதிய திட்டத்தில் 30 ஆண்டிற்கும் குறைவாக பணி செய்தவர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் மட்டுமே வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுவும் எவ்வளவு சதவிகிதம் என தெளிவுபட கூறப்படவில்லை. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.